நம்ம சாப்பிட்ற வலி மருந்துகள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியுமா? அதுக்கு முன்னாடி வலினா என்ன, அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு விதத்தில் வலி நம்ம உடம்புக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது. அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா வலி அப்படிங்கிறது நல்லதான்னு சொல்லணும். உனக்கு என்னப்பா, நீ ஏதாவது சொல்லிடுவ, ஆனால் வலி வரும்போது தான் அதை பற்றி தெரியும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மை இதுதான். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோயோ காயமோ அடியோ பட்டுருச்சுன்னா அதை நமக்கு தெரியப்படுத்துறதே இந்த வலி தான். நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்கள் பாதத்தில் ஒரு கண்ணாடி சில்லோ இல்லை முள்ளோ குத்திருச்சு அப்படின்னா வலி ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை வலி அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அப்படி நடந்துச்சு அப்படின்னா பெரிய காயம் ஏற்பட்டா கூட இல்லை உடம்புக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டா கூட அதை தெரிஞ்சுக்காமையே அது ஆபத்தில் தான் போய் முடியும். இப்போ சொல்லுங்க, வலி நல்லதா இல்லை கெட்டதான்னு? சரி, அடுத்து இந்த வலி நம்ம உடம்புல எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல உள்ள செல்கள் பாதிப்படையும். இந்த பாதிப்படைஞ்ச செல்கள் அராகிடானிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை உற்பத்தி பண்ணும். இந்த கெமிக்கல் காக்ஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட சேரும். காக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான புரோட்டீன் தான். இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறமா புரோஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் அதை தொடர்ந்து வேறு சில கெமிக்கலும் உற்பத்தி ஆகும். இப்போ இந்த கெமிக்கல் நம்ம உடம்புல வலியை உணரக்கூடிய நரம்பு செல்களான நோசிசெப்டரை உணர வச்சு அந்த நோசிசெப்டர் மூளைக்கு தகவல் அனுப்பி அந்த மூளை தான் நமக்கு வலியை உணர வைக்கும். இதை சுருக்கமாக சொல்லணும்னா, அடிபட்டு பாதிப்படைஞ்ச செல்கள்ல இருந்து புரோஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற கெமிக்கல் உற்பத்தியாகி அது மூலமாக தான் மூளைக்கு சிக்னல் அனுப்பி அது வலியா உணர வைக்குது. அப்படின்னா இதை முதல்லயே சுருக்கமாக சொல்லியிருக்கலாம்னு நீங்கள் கேட்கலாம். சில பேர் விரிவாக கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இது. குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா? குடங்குடமா கொட்டுமுடா, குத்தி பாடுறா என் கொடுக்கு. நம்ம உடம்புல எப்படி வலி ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வலி மருந்துகள் எப்படி செயல்படுதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அராகிடானிக் ஆசிட் காக்ஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட சேர்றனால தான் புரோஸ்டாக்லாண்டின் உற்பத்தி ஆகுது. இப்போ நமக்கு வலி ஏற்படக்கூடாது அப்படின்னா இது ரெண்டும் சேர்றதை தடுக்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா புரோஸ்டாக்லாண்டின் உற்பத்தி ஆகாமல் தடுக்கணும். இதை நம்ம தடுத்துட்டா மூளைக்கு போகிற அந்த சிக்னலும் போகாது, அதனால வலியும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். பெரும்பாலான வலி மருந்துகள் இதைத்தான் பண்ணுது. இதில் நம்ம சாப்பிட்ற வலி மாத்திரைகளுக்கும் தோலுக்கு மேலே போடுற ஆயின்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஆயின்மெண்ட்டை பொறுத்தவரை அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அது வலியை போக்கும். ஆனால் மாத்திரைகள் நம்ம இரத்த ஓட்டத்தில் கலந்து உடம்புல எந்த பகுதியில் வலி இருந்தாலும் அதை சரி செய்யுது. சரி, இப்போ உங்களுக்கு நம்ம உடம்புல வலி எப்படி ஏற்படுது, வலி மாத்திரைகள்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.